ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சான்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அருக்காணி உணவகம் சென்னிமலையில் இருக்கு. இங்கதான் வந்திருக்கோம். ஏன்டா இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் இங்க வேற லெவல்ல நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஃபுல்லா போட்டு கலக்குன்னு கலக்குவாங்க. இந்த இந்த உணவகம் வந்து பாத்தீங்கன்னா 67 வருஷமா இருக்குங்க. இந்த இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 67வது வருஷம். நினைச்சு பாருங்க, ஒரு 67 வருஷமா ஒரு ஊருக்குள்ள ஒரு நான்வெஜ்ஜை வச்சு மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னா இவங்க தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருப்பாங்க. உள்ளார எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே பழைய எப்படி இருந்ததோ அத்தன்டிக்கா அதே மாதிரிதான் வச்சிருக்காங்க. வாங்க உள்ளார போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாய், என்னோட பேர் செந்தில்குமார். நான் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில அருக்காணி உணவகம் ஹோட்டல் வச்சிருக்கோம். எங்க ஹோட்டல் வந்து ஒரு 67 வருஷமா செயல்படுது. எங்க ஹோட்டல் வந்து எங்க தாத்தா பாட்டி 17 வயசுல ஹோட்டல் வச்சாங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி பார்த்து எங்க அப்பா எல்லாம் ஹோட்டல் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3வது தலைமுறையா இந்த ஹோட்டலை நான் பார்த்துட்டு இருக்கேன். எங்க ஹோட்டல்ல வந்து பெஸ்ட் என்னன்னா நான்வெஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ். மார்னிங் வந்தீங்கன்னா இட்லி குடல் சிக்கன் கிடைக்குங்க. மத்தியானம் வந்தீங்கன்னா வாழை இலை கிளி பரோட்டா சாப்பாட்டுக்கு காம்ப்ளிமெண்டரியா வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, குடல் குழம்பு, கருவாட்டு குழம்பு ஃப்ரீயா கொடுத்துருவோங்க. அதுவும் எக்ஸ்ட்ரா பச்சைப்புளி ரசம் கொடுப்போம், தக்காளி ரசம் கொடுப்போங்க. சிக்கன்ல வந்து என்ன ஸ்பெஷலா கேட்டா இந்த மிடில் கிளாஸ்காரங்க சாப்பிட்றதுக்காக வந்து சிக்கன்ல வந்து மிளகாக்கறி சிக்கன், பச்சை மிளகா சிக்கன், பெப்பர் சிக்கன், செட்டிநாடு கோழி மிளகாக்கறி எல்லாமே கொடுப்பேங்க. அதுவும் குடல் கறி இருக்குங்க. மதியானம் வந்தீங்கன்னா 1 to 4 லஞ்ச் ரெடியா இருக்குங்க. 4 மணிக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு மணி 6:30க்கு நாங்கள் 6 o'clock மேலே ஓப்பன் பண்ணுவோம் ஹோட்டலு. நைட்டு வந்தீங்கன்னா இலை பரோட்டா, எடப்பாடி பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, தக்காளி கொத்து பரோட்டா, ஆனியன் ரோஸ்ட்டு, முட்டை ஆனியன் ரோஸ்ட்டு அந்த மாதிரி கிடைக்குங்க. மிளகாக்கறி, பெப்பர் சிக்கன், பள்ளிவாழை சிக்கன் கிடைக்குங்க. நீங்க வாங்க, வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம ஹோட்டல் சென்னிமலையில எங்க வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரை கேட்டாலும் நம்ம ஹோட்டல் சொல்லுவாங்க. இன்னொரு பழமொழியோடு சொல்லுவாங்க, தைத்தேருக்கும் திருப்பூர் குமரனுக்கும் அடுத்தபடியாக சென்னிமலை என்னன்னு என்றவுடன் நினைவுக்கு வருவது அருக்காணி ஹோட்டல் சொல்லுவாங்க. அது கரெக்டா இருக்கு. நீங்க வந்து கேட்டு பாருங்க. சாப்பிட்டு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம ஹோட்டல் எங்க செயல்படுதுன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா கருவிசியா பேங்க் அருணகிரி வீதின்னு இருக்குங்க. அதை தாண்டி வந்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் வந்து செயல்படுது. எப்படி இருந்துச்சு? சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சா? சாப்பாடுலாம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஓகே ஓகே. ரெகுலரா இங்க வருவீங்களா? வருவோம். நீங்க இந்த ஏரியா தானா? இங்க ஒரு கடை இருக்குன்னு உங்களுக்கு யாரு சஜஸ்ட் பண்ணது? இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க அப்படியா? இங்க. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்க வந்து சாப்பிட்டுருக்கீங்க கரெக்டா? நல்லா இருக்கும். இங்க ரெகுலராவே சாப்பிடுறீங்க. ஓகே ஓகே ஓகே. என்னென்னலாம் இங்க நல்லா இருக்கும்? சிக்கன் குழம்பு, ஓகே கருவாட்டு குழம்பு ஓகே. உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. அப்புறம் மட்டன் குழம்பு ஆ இதெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாமே சாப்பிட்டுருக்கீங்க. எல்லாமே டேஸ்டா இருக்கும். கிளீனாவும் இருக்குல்ல? எல்லாமே கிளீனாவும் இருக்கு, நீட்டா இருக்கு. எல்லாம் நீட்டா இருக்கு. ஓகே. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். இப்போ நீங்க தான் சமைச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ நான் தான் சமைச்சிட்டு இருக்கேங்க. எல்லாம் மாமியார் காலத்துல இருந்து மாமியார் போனதுக்குள்ள நான் தான் சமையல் நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரி சரிங்கம்மா. மிளகாக்கறி, மட்டன், குடல் எல்லாமே இருக்குதுங்க. மட்டன் தண்ணி குழம்பு, சிக்கன் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு இருக்குது, கருவாட்டு குழம்பு எல்லாமே இருக்குதுங்க. இது எல்லாமே சமைக்கிறது நீங்க ஒருத்தரே சமைக்கிறீங்களா? ஆமாங்க, சமைக்கிறேன். கூட ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும் ஆளுங்க இருப்பாங்க. ஆமாங்க, எடுத்து வைக்க மட்டும் ஆள் இருப்பாங்க. என் மாமியார் போனதுக்கு நானே தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அப்படியே அதே கைப்பக்குவம் அப்படியே ஆமாங்க, வச்சிருக்கீங்களா? அதே கைப்பக்கம். மொளகுடியில ஆட்டி தான் எல்லாம் பண்றாங்க. சின்ன வெங்காயம் போட்டு சரி சரி சரி. நீட்டாக மறுபடி ஆட்டி இது தண்ணி குழம்புலாம் நல்லா இருக்குங்க. அதை வந்து வரட்டுங்க, எல்லாம் சாப்பிட்டு எப்படின்னு பார்த்து சொல்லட்டுங்க. நான் ஆர்டர் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேங்க. எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே பண்ணி தரேன். ஆர்டர் செஞ்சு கொடுக்குறேங்க. கறி எடுத்து கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி தனியா வறுத்து கொடுத்துறேன். குழம்பு தண்ணி குழம்பு வச்சு கிரேவி ஆட்டம் பண்ணி எல்லாமே கொடுக்குறேங்க. மாமியார் பக்கம் அப்படியே இருக்குதுங்க. எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனது நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அடுத்தடுத்த தலைமுறைக்கு அப்படியே கடத்திட்டு போறேன். பையன் வந்து 3வது தலைமுறையா பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவங்க எல்லாம் கேட்ரிங் முடிச்சிருக்கனால அவன் புரோட்டா கடை எல்லாமே அவன் போடுவானுங்க. நான் குழம்பு வைப்பேங்க. வேலைக்கு ஆள் இருக்குதுங்க. சரி சரி சரி. கைப்பக்கம் அப்படியே இருக்குதுங்க. கரியூசா பேங்க் பின்னாடியே எங்க கடை இருக்குதுங்க. அர்க்காணி ஹோட்டல். கட்டாயம் எல்லாருமே வருவாங்க. கட்டாயம் எல்லாரும் வர வேணுங்க. எல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி. சாப்பாட்டுக்கு வந்து கருவாட்டு குழம்புங்க. இது வந்து சிக்கன் எலும்பு குழம்பு, இது மட்டன் எலும்பு குழம்பு கொழுப்புலாம் போட்டு வச்சிருக்கிறேங்க. இது வந்து மட்டன் மிளகு வறுவல். இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஃபேமஸ் பள்ளிவேலத்துக்கு அடுத்தது வந்திருக்கிற சிக்கன் மிளகாக்கறி. இது பச்சைப்புளி ரசம். சைவக்காருக்கு உப்பு பருப்பு கொடுப்போம், நான்வெஜ்காரரும் பருப்புனா பருப்பு வாங்கிக்கலாங்க. அதுபோக வந்து உருளைக்கிழங்கு பொரியல், இது வாழை இலை கிளி பரோட்டா, சிக்கன் கிளி பரோட்டா. நன்றி நன்றி. எல்லாம் வந்துருச்சு. இப்போ எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னே தெரியல. நிறைய இருக்கு. அண்ணன் பாஸ்தல கொண்டாந்து எல்லாத்தையும் வச்சிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம மட்டன்ல இருந்தே ஆரம்பிப்போம். வாசமே செம்மையா இருக்குங்க. நல்லா சுட சுட இருக்கு.
மட்டன் பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா வெந்திருக்கு. இங்க பாருங்க ரெட்னஸ் பாருங்க எவ்வளோ நல்லா தெரியுது. பிங்க் கலர்ல அப்படியே அழகா இருக்கு பாருங்க. ஆஹா! அருமையா இருக்குங்க. நல்லா இருக்கு. பஞ்சு பஞ்சா வந்திருக்கு. உண்மையாவே சரியான மட்டனு. அருமையா செய்றாங்க. உண்மையாலுமே அம்மாவோட கைப்பக்குவம் அப்படியே இருக்குது. நல்லா இருக்குங்க. ஆஹா! இன்னொன்னு போக சொல்லிட்டே இருக்கு. என்னால பேசவே முடியல. சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு இருக்குது. அந்த அளவுக்கு சரியான டேஸ்ட்டு. நாக்குல எச்சி ஊறுதுங்க. உண்மையாலுமே. ஆஹா! மட்டன்லாம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்களேன். இங்க பாருங்க. நல்லா வந்திருக்கு. சும்மா தொட்டா சும்மா லைட்டா அழுத்துனா அப்படி உடையுது. அருமை, அருமை, அருமை. ஆஹா! ம். சரியான மட்டனுங்க. ஆஹா! அடுத்து அடுத்து எதுக்கு போலாம்? சிக்கன் மிளகா கறிக்கு போவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மட்டன்ல பிரிச்சுட்டாங்க. சிக்கன்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கனுமே நல்லா வந்திருக்குங்க. அருமையா வந்திருக்குங்க பாருங்க. பஞ்சு பஞ்சா வந்திருக்குங்க. நல்லா இருக்கு. பாப்போங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு குழம்போட. ம். அதுக்கு இதுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுதுங்க. குழம்பு டு குழம்பு சரியான டிஃபரன்ஸ் தெரியுது. ம். பீஸோட போவோம். பீஸோட அப்படியே போவோம். ஆஹா! சரியான டேஸ்ட்டுங்க. அப்பா! உண்மையாலுமே சொல்றேங்க. டாப் நாச் சரியான டேஸ்ட். மத்தியானம் சென்னிமலை பக்கம் வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து மிளகா கறி, உங்களோட மிளகா கறி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல். ஆஹா! அருமை, அருமை, அருமை. ஆஹா! ஆஹா! ம். நல்லா இருக்குங்க. இப்படியே எலும்புல இருந்து கறி தனியா உறிஞ்சு வருதுங்க. ஆஹா! பேசுறதை விட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு சாப்பிட சொல்லிட்டே இருக்கு. மஸ்ட் ட்ரைங்க. மிளகா கறி சரியான டேஸ்ட். ஆஹா! ம். இவங்களோட பச்சை மிளகா கறிங்க பாருங்க. கலரை பாருங்க. ஐயோ! ம். பார்க்கலாம். ஆஹா! 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 பார்க்கும்போதே சாப்பிடலான் இருக்குங்க. ஆ! ம். இந்த பச்சை மிளகாவோட டிஃபரெண்ட் அவ்வளோ நல்லா தெரியுது. தெளிவா. நிறைய பக்கம் போனீங்கன்னா மிளகா கறிக்கும் இந்த கறிக்கும் வித்தியாசமே தெரியாது. ஆனா இங்க பாருங்க. ஐயோ! சரியான டேஸ்ட்டுங்க. காரமும் கரெக்டா நல்லா இருக்குங்க. நல்லா சுருக்குன்னு சூப்பரா இருக்கு. இந்த 2 மிளகா கறியுமே கட்டாயம் ட்ரை பண்ணலாம். மட்டன் எடுத்து சாப்பிட்டோன்னே எனக்கு என்னடா இவ்வளோ டேஸ்டா இருக்குன்ட்டு மட்டனே ஒரு 4, 5 வாய் போனேன். இது ரெண்டும் தூக்கி சாப்பிட்டுச்சுன்னே சொல்லணும். வேற லெவல். மட்டனுக்கு இப்ப மட்டனோட டேஸ்டே நாக்குல இப்ப மறந்து போச்சு. இது ரெண்டுத்தோட டேஸ்ட் தான் அப்படியே நிக்குது. அந்த அளவுக்கு ஆஹா! நல்லா இருக்குங்க. இதுலயும் கறி சூப்பரா வந்திருக்குங்க. டாப் நாச்சுங்க. கட்டாயம் வந்தீங்க அப்படின்னா மிளகா கறி, பச்சை மிளகா கறியும் ட்ரை பண்ணி பார்க்காம போயிடாதீங்க. ஏதோ ஒன்னாச்சும் சத்தியம் ட்ரை பண்ணி பாருங்க.
ம். ஆஹா, அருமை அருமை அருமை. இதுல இவங்க கவனிக்கிற விதமே ஆஹா, சரியான கவனிப்புங்க. எல்லாத்தையுமே நான் வந்ததுலேருந்து பாக்குறேன், அந்த பம்பர் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காரு. இங்க போறாரு, அங்க போறாரு, இங்க வராரு, அங்க வராரு. ஆ, உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, 67 வருஷம் வச்சிருக்காங்க கடை. இத்தனை வருஷமா எப்படா இவங்க கடையை மெயின்டைன் பண்ணி, அதுவும் இதே இடத்துல ஒரே இடத்துல 67 வருஷம் வச்சிருக்காங்க, எப்படா மெயின்டைன் பண்ணி கொண்டு வராங்கன்னு பார்த்தேன். சத்தியமா சொல்றேங்க, அவரோட அந்த சுறுசுறுப்பு தனமும், அந்த ஒரு எப்படி சொல்றது பராமரிக்கிற தனமும், எல்லாரும் வரவங்க எல்லாத்தையுமே தான் குடும்பம் மாதிரி பாக்குறாரு. வராங்க, ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிடல, எப்பயுமே நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொரு குழந்தைக்கு பலூன் ஊதி கொடுத்தாரு. இதெல்லாமே ஒரு அட்டாச்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். அந்த விதத்துல உண்மையாலுமே சொல்லணும்னா எல்லாருமே அவர் ஒரு சொந்தமா தான் கட்டாயம் பார்ப்பாங்க. எல்லாத்தையுமே சூப்பரா வரவங்கிட்ட எல்லாம் நல்லா பேசுறாரு. வாங்க சாயங்காலம் வாங்க சாப்பிட்டு போங்க மறந்துடாதீங்க அப்படிங்கிறாரு. என்ன வேணுங்கிற கேட்டு 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 போடுறாங்க. ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா, நீங்க சாப்பிடறதுக்கு போய் உட்காந்தீங்கன்னா நீங்க தான் எல்லாத்தையும் கேட்டு வாங்கணும் கரெக்டா. ஆனா இது ஏதோ கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி, இல்ல நம்ம வீட்லயே இருக்கிற மாதிரி. எங்க அம்மா எப்படி எப்படி கேட்பாங்கன்னா, டே இது சாப்பிட்றியாடா, டே அது சாப்பிட்றியாடா, இது ஊத்திட்டியாடா, அது ஊத்திட்டியாடான்னு கேட்கற மாதிரி எல்லாத்துலயுமே. ஆனா தயிர் ஊத்திட்டீங்களா, ரசம் ஊத்திட்டீங்களா, ஆனா இங்க இந்த குழம்பு நல்லா இருக்கும், அந்த குழம்பு நல்லா இருக்கும், அதை சாப்பிட்டு பாருங்க, இதை சாப்பிட்டு பாருங்க. கவனிக்கிற விதத்துக்கே 100 மார்க் கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு அருமையா கவனிக்கிறாங்க. உண்மையாலுமே வந்தீங்கன்னா அருக்காணி மிஸ்க்கு கட்டாயம் ஒரு நாள் வந்து சாப்பிட்டு போங்க. சென்னிமலை வந்தீங்கன்னா கட்டாயம், சரிங்களா. இவங்களோட இடத்தோட கடையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், சரிங்களா. எங்க இருக்குன்றத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கட்டாயம் வந்து சாப்பிட்டு பார்க்காம போறாங்க. நீங்க கட்டாயம் வந்து சாப்பிட்டு பாருங்க. இல்ல ப்ரோ நான் கோயிலுக்கு தான் வந்தேன், நான்வெஜ் எப்படி வந்து சாப்பிட்டு போட்டோம்னு சொன்னீங்கன்னா, கோயிலுக்கு வந்தாலும் எங்களுக்கு வெஜ்ஜும் இருக்குது. உப்பு பருப்பு, பச்சை புளி ரசம், தக்காளி ரசம் எல்லாமே வச்சிருக்காங்க. புளிக்குழம்பு எல்லாமே வச்சிருக்காங்க. தயிர். நீங்க வெஜ்ஜா இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, கட்டாயம் அருக்காணி மிஸ்ஸுக்கு வராம போயிடாதீங்க. கார் எல்லாம் வரலாம். யாராச்சும் சின்ன சந்தா இருக்கு கார் போவார்லாம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. கார் வந்து நிறுத்துற அளவுக்கு இடம் இருக்கு அந்த பக்கம்லாம். கட்டாயம் நீங்க வரலாம், ஓகேவா. மறக்காம அருக்காணி மிஸ்க்கு ஒரு விசிட்ட போடுங்க. அடுத்து ஓ குழம்பு ஒரு பை போங்க. வந்ததுமே கண்ணை உறுத்துச்சு, இருந்தாலும் கறிவகைகளில் போயிடணும் அப்படிங்கிறதுக்காக கறிவகைக்கு போயிட்டேன். அருமை 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 அருமை. சூடு மட்டும் தாங்க கம்மி, டேஸ்ட் அப்படி இருக்கு. கட்டாயம், சரிங்களா. இங்க வந்து நீங்க நான்வெஜ் சாப்பாடு ஒன்று வாங்கினீங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாமே தராங்க. சலிக்காம தராங்க, சங்கட்டமே படாம சிரிச்சுக்கிட்டே பரிமாறுறாங்க. உண்மையாலுமே அதுக்கெல்லாம் உண்மையாலுமே கடவுள் கொடுத்த வரன்னு சொல்லணும். அந்த சிரிப்புக்கெல்லாம் நம்ம வீட்டுல பரிமாறுற மாதிரி பரிமாறுறாங்க. ஆஹா, அருமை. அடுத்த இதுலங்க போலாம். எல்லாமே அருமையா இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி டேஸ்ட் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க. சரியான டேஸ்ட்டுங்க. யார் வந்தாலும் கட்டாயம் இங்க வந்து சாப்பிட்டு போயிருங்க. சாமியை பார்த்து அடுத்த செகண்ட் இங்க வந்துருங்க. சாமியை பார்த்தீங்கன்னா அருக்காணி மிஸ்ஸை பார்க்காம போயிடாதீங்க, ஓகேவா. ஆஹா, நல்லா இருக்குங்க. அஜினோமோட்டோ எதுவுமே யூஸ் பண்றது இல்லைங்க. எல்லாமே இவங்க கையார அரைக்கிற மசாலா, கையார பண்றத விஷயம் தான் எல்லாமே. எப்படி இவ்வளோ டேஸ்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியவே இல்லைங்க சத்தியமாலும். இந்த அளவுக்கு டேஸ்ட் நான் எதிர்பார்த்து வந்தேன். ஆக்சுவலா டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தேன். ஆனா இந்த அளவுக்குலாம் சான்ஸே இல்லைங்க. ஆஹா ஆஹா, பாருங்க கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் போட்டு பாருங்க, ஒரு கரண்டிக்கு பாருங்க 3 கருவாடு வருதுங்க. கருவாடுங்க, கருவாட்டு குழம்புலாம் கருவாடோட இருக்குதுங்க. கருவாட்டு குழம்புன்றதெல்லாம்
சிக்கன் குழம்புங்கிறது சிக்கனோட இருந்தா தான் சிக்கன் குழம்பு. ஆனா சிக்கன் இருக்காது நிறைய பக்கம். இங்க அதுவும் இருக்கு. கருவாட்டுலயே கருவாடு இருக்குங்க. என்னங்க அது? நல்லா கவனிக்கிறாங்க. உண்மையாலுமே சொல்லணும்னா நல்லா கவனிக்கிறாங்க எல்லாமே. கருவாட்டோட வாசம். ஆஹா ஏங்க இந்த 2 குழம்பையும் தூக்கி சாப்பிட்டுருச்சுங்க இது. கருவாட்டு குழம்பு சத்தியமா சொல்றேன். நீங்க இதை ட்ரை பண்ணாம போயிட்டீங்கன்னா கட்டாயம் வருத்தப்படுவீங்க. அருமை அருமை. கருவாட்டு குழம்பு மஸ்ட் ட்ரைங்க. முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரமே வந்துருங்க. நாங்க வரக்கு லேட் ஆயிடுச்சு. ஒரு 12 11:30 மேல வந்தீங்க அப்படின்னா கருவாட்டு குழம்பு சுட சுட சாப்பாட்டுல ஊத்தி கட்டாயமா அதை ட்ரை பண்ணா முட்டிங்க. சத்தியமா சொல்றேங்க வெறுத்துருவீங்க. நான் இன்னொரு இது போவேன், தப்பா நினைக்காதீங்க. என்னடா அடுத்தது அதே போறேன் அப்படின்னு. நல்லா இருக்குது. நல்லா இருக்கீல சாப்பிட்டு தானேங்க ஆகணும். நல்லா இருக்குங்க. ஆஹா தனித்தனியா உழுவுது. அவங்க பாசல்னு கண்ணீர் வருதா இல்ல இது சாப்பிட்றதுனால உயர்த்து வருதான்னு தெரியல. ஆஹா சரியான டேஸ்ட்டுங்க. ஆஹா அருமைங்க. நல்லா இருக்குங்க. சூப்பர் சூப்பர். அடுத்ததா இலை பரோட்டாக்கு போகிறோம். இலை பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, ஓப்பன் பண்ற பாருங்க. அப்படியே ஒருத்தங்க வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. ஆஹா இங்க பாருங்க, முட்டையெல்லாம் வச்சு தராங்க. ஒரு மாதிரி கொத்தா போட்டு ஒரு மாதிரி பண்ணி தராங்க. அந்த முட்டையை ஒரு பீஸ் எடுத்துக்குவோம். ஆஹா 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 நல்லா இருக்குங்க. கறி பீஸ் பாருங்க, கறி பீஸ் பாருங்க முட்டையுதுங்க. நல்லா எடுத்து வச்சிருவாங்களாட்டிருக்கு. ஆஹா இதோட வச்சு ஒரு வெயிட் போலாங்க. ஒரு வெயிட் நல்லா இருக்குங்க. அருமை அருமை அருமை. என்னதுன்னா ஓ வாங்க மிளகாக்கறி எசன்ஸ் வேற கொடுக்குவாங்க. கொஞ்சம் ஊற்றி சாப்பிட சொல்றாரு. சில டைம் எதிர்பார்த்துறாதீங்க. சில நேரங்களில் உங்களுக்கு மேபி லக் இருந்தா எசன்ஸ் கிடைக்கும். சிக்னேச்சர் ஆமா போனா வராது. இதோட இது கொஞ்சம் அதிகமாக கிடைக்காது. சன்னாப்பில் அதிகமாக கிடைக்காதுங்க. அளவாக தான் கிடைச்சிருக்கு. அங்கே பாருங்க நம்மளோட இதே கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. இதை பிணைஞ்சு அதே மாதிரி ஒரு முட்டையை வச்சு ஆஹா சத்தியமா சொல்றேங்க சொர்க்கங்க. சொர்க்கம். இது கிடைச்சா உங்களுக்கு லக்குங்க. உண்மையாலுமே சொல்லுவேன், இது கிடைச்சா உங்களுக்கு லக்கு. ஏதோ நம்ம நேரம் கூட்டம் இல்லை, யாரும் இல்லை, நமக்கு கிடைச்சிருக்கு. சாப்பிட சாப்பிட சாப்பிட்றது தெரியலைங்க. சரியான டெம்டா இருக்கு. சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணுங்க. நான் கேமராவே பார்க்கல, என் கவனம் ஃபுல்லா இங்க கீழே கீழே போய்கிட்டே இருக்கு. சாப்பிட்றான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் மூளை இங்க நீ எதுக்கு வந்த, அந்த வேலையை பாரு அப்படிங்குது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு தோணுதுங்க. சரியான டேஸ்ட்டுங்க. இங்க பாருங்க அப்படியே கறி கறி துண்டை பாருங்க. அள்ளு ஒரு கை அள்ளினீங்கன்னா அதுல 2-3 கறி துண்டு வந்துருது. அப்படி
அந்த முட்டையை எடுத்து வச்சு இன்னொரு பைட் போறோம். அருமையா, வேற லெவல். கை கொடுங்க. நான் நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எதுலையுமே துளி கூட குறையே இல்லை, எதையுமே குறைய சொல்ல முடியல, எல்லாமே நல்லா இருந்தது. நீங்க விழுந்து விழுந்து கவனிச்சதை பார்த்தேன். உண்மையாலுமே அந்த அளவுக்கு ஒரு எல்லாத்தோடய ஒரு அட்டாச்மெண்ட்டோட இருக்கீங்க. சரி சரி சரி. அந்த வகையில் சரி நானும் காலேஜ் தான் முடிச்சிருக்கேன். சரி சரி சரிங்க. கிட்டத்தட்ட எத்தனை கடை இருக்குங்க உள்ள தேடி வராங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் ஆனா பண்ணுவோம். தாண்டி வரணும் சாப்பிடுங்க. நம்ம அந்த மாதிரி குழந்தைங்களை கவனிச்சுக்கிறதா இருக்கட்டும். அந்த பையனுக்கு எல்லாமே சாப்பாட்டுல உண்மையாலுமே சொல்றேங்க, 2 சாப்பாடு வாங்கினாங்க. அந்த பையனுக்கு அரை சாப்பாடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க பக்கத்துல உட்கார வச்சு இலைய போட்டு சாப்பிட வைங்க, நான் இதெல்லாம் கணக்கு பாக்குறது இல்லை அப்படிங்கிறாரு. அந்த மனசெல்லாம் உண்மையாலுமே யாருக்குமே வராதுங்க. இந்த மனசு இருக்கிறதுனாலதான் இந்த 67 வருஷமா இன்னும் இந்த கடை இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்குதுன்னா இந்த மனசு தான் காரணம். நம்ம கிட்ட இருந்து 1 ரூபா கூட வாங்கல அவரு. உண்மையாலுமே சொல்றேன். பெய்டு ப்ரொமோஷன் போட்டுறேன் நான் இதுல, சரிங்களா? பெய்டு ப்ரொமோஷன் டேக் போட்டுறேன். 1 ரூபா கூட வாங்கல. உண்மையாலுமே இந்த மனசு யாருக்குமே வராது. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நல்லா இருந்துச்சு, திருப்தியா இருந்துச்சு உண்மையாலுமே. வாழ்த்துக்கள். நன்றிண்ணா, நன்றி 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 நன்றிண்ணா, நன்றிண்ணா, நன்றிண்ணா.